இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், நீ எப்பதான்டா புரிஞ்சுக்க போற? நான் வீராவை என் தம்பி கூட வாழ வைக்க போராடல. அவளுக்கு தாலி கட்டினவன் கூட வாழ வைக்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். அது புரியுதா இல்லையா? பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். இத பாரு ராஸ்கல், வீரா கழுத்துல சிவபாலன் தாலி கட்டிட்டான். அதுக்காக மட்டும் இல்ல, வீரா கழுத்துல வேற எந்த நல்லவன் தாலி கட்டியிருந்தாலும் நான் இதையே தான் பண்ணுவேன். வீரா புருஷன் நல்லவனா இருந்தா அவன் எவனா இருந்தாலும் நான் இதையே தான் செய்வேன். இத கூட புரிஞ்சுக்காம என்ன மனுஷன்டா நீ? நீ உன் தங்கச்சிங்க யாருமே என்ன மனசார ஏத்துக்காம தான்டா இருக்கீங்க. அதுக்காக நான் என்னோட கடமையை செய்யாம விட்டுருவேனா? நான் சூடாமணி அத்தையோட மருமக. அவங்க இடத்துல இருந்து அவங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அததான் நான் செய்றேன். இப்ப கூட அத்தை உயிரோட இருந்திருந்தா வீரா சிவபாலன் கூட சேர்ந்து வாழணும் தான் சொல்லிருப்பாங்க. நானும் அததான் செஞ்சிட்டு இருக்கேன். அத நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னத்துக்கு எப்படி எல்லாம் பேசுத? இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கண்ணு கலங்கி பேசுத? பாரு, நான் அவகிட்ட உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி முடிவு எடுத்துக்க நான் சொல்லிட்டேன். இப்போ போய் எப்படி மாத்தி பேசுறது? அவ கேட்க மாட்டாளா? என்ன நீ அப்படி சொல்லிட்டு இப்ப நீயே வந்து இப்படி பேசுறேன்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்குதான் முதலையே யோசிச்சு வார்த்தையை விடணும்னு சொல்றது. அவ என்ன கேள்வி கேட்டா என்ன? நீ பேசுறத பேசி அவளை சமாதானப்படுத்தி தான் ஆகணும். ஐயோ இவ ஒருத்தி ஏம்ல இந்த பேசுறதெல்லாம் பேசணும். அது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிட்டு வீட்லயே வச்சு பேசலாம்ல? எங்க பேசினா என்ன? வீட்ல பேசினா மாமா எசக்கி ரத்னான்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. வீராவோட ஈகோ ஹர்ட் ஆகும். அதனால்தான் தனியா பர்சனலா அவ கூட முகத்துக்கு முகம் பார்த்து பேசுன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ முதல்ல வண்டி எடு. என்ன பர்சனலோ? அவகிட்ட போய் நான் என்னத்த பேச போறேன்னு தெரியல. அதை கேட்டு அவ என்ன ஆட்டம் ஆட போறான்னு தெரியல. அப்படியே முருகா கொஞ்சம் பார்த்து நடத்து. புலம்பாம போடா.